इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अयोध्या धारा मधुरा भोगवती அவந்தி இப்படி சில பட்டணங்கள் இது நம்ம பாரதத்துல பார்த்திருக்கோம். இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இது போன்றதான பார்வைகள் இருக்குங்கிறது தெரியாது. என்ன பார்வைகள், எப்படி அந்த பார்வையானது இருக்கும் என்கிறதை சொல்லக்கூடியது விசாலங்கிற ஒரு பார்வை. நம்ம என்ன விசாலம்னா கண்கள் விசாலமா இருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அந்தர்முக திருஷ்டிக்கு விசாலம். அந்தர்முக திருஷ்டியில கண்ணை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளூர் இருக்கிற தத்துவத்தை அதை கவனித்துக் கொண்டிருப்பது. அது சாதாரணமாக சில சமயத்துல நமக்கு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு விஷயம் சீரியஸா கவனிச்சுருக்கு, உள்ளூர யோசனை பண்ணிட்டே இருக்கு, கண்ணு திறந்து தான் இருக்கு, கண்ணுக்கு திறந்து வெளியில இருக்கிறது அப்படி பார்த்துதான் இருக்கு. ஆனா நல்லா கவனிக்கல. ஆனா உள்ளூர் இருக்கிற விஷயம் மட்டும் மனசுல ஓடிட்டே இருக்கு. அது போல பார்வைகளுக்கு விசாலான்னு பேரு. அதே மாதிரி கல்யாணி ஒரு ஆச்சரியத்தோட கூடினதான பார்வை. ஒரு பொருளை பார்க்கும் பொழுது வியப்பா இருந்தா ஒரு மாதிரி பார்க்கிறேன், இது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். அதுக்கு கல்யாணின்னு பேரு. அதே போல அயோத்தியா, அயோத்தியான எதிர் வியக்கிய வசியமாக்கும்படி பார்க்கணும், காமஜனகமாக பார்க்கணும். அதுக்கு அயோத்தியான்னு பேரு. தாரா, தாராங்கிற ஒரு பார்வையானது ஒரு தேவேரித்தனமா இருக்கிற ஒரு பார்வை. சிந்தீரா பார்க்கறது இல்ல, என்னமோ ஏதோ நடக்கட்டுமே அப்படின்னு பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாரான்னு பேரு. அதுல மதுரா, மாதுரியத்தோட கூடியது, சஞ்சலமான பார்வை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கண் மொழிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு மதுரான்னு பேரு. அதே போல போகவதி ஒரு பார்வை. ஒரு பொருளை அப்படியே பார்த்துட்டே இருக்கு கொஞ்ச நேரம், அது ரொம்ப அழகா இருக்கா போல இருக்கு, அதையே விடாம பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு போகவதி. போகம்னா பாம்பு, பாம்புனுடைய படம். அது எப்படி நீண்டதாக இருக்குமோ அந்த பாம்பு அதே மாதிரி அப்படியே ஒதுக்கி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு போகவதின்னு பேரு. அதே மாதிரி அவந்தி, மதுரமான மயக்கமான ஒரு பார்வை, அல்லது தூக்கம் வரா போல இருக்கிற பார்வை, அதுக்கு அவந்தின்னு பேரு. விஜயாங்கிற ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்கன்னா, இது பாதி கண்ணை மூடிட்டு பாரு யோகத்துல இருக்கிற பார்வை. இப்படி 8 பார்வைகளை பரதநாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கு. இந்த 8 பார்வைகளையும் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நான் முன்னோக்கி பார்க்கக்கூடியதுதான் முக்கியமான பார்வை. அது அவசியம் வேண்டியது. மற்ற பார்வைகளை சொல்லிக் கொடுக்காம வருது. மற்ற பார்வைகள்லாம் பார்வைகள் எல்லாம் எல்லா பொருள்களையும் வெளிநோக்கி திருப்தியிருக்கார், திருப்தி பண்ணியிருக்கார் பரமாத்மா. அது தானா ஏற்படும். உள்நோக்கி பார்க்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அது சாஸ்திரத்தினால்தான் கிடைக்கும். யாரோ சில பேர் தான் பிரத்யேகாத்மாவை பார்ப்பதற்காக பிரதிஸ்ரோத பிரவாயிவ எதிர்நீச்சல் பண்ற மாதிரி கஷ்டப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறான். யோக சாஸ்திரத்தினால சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கிறவன் தான் அவன் ஆனந்தத்தை அனுபவித்தான். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படின்னு திருமூலர் சொல்ற. உள்ளூர பார்க்கிறதுக்கு பார்த்தா அதுதான் நிஜமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும்.
மற்ற வெளியில் இருக்கிற பொருளை பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது சிற்றின்பங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நிஜமா அது ஆனந்தம் இல்லை. அங்கே நீங்க அனுபவிக்கிற ஆனந்தமும் நம்ம ஆத்மானந்தத்தை தான் அனுபவிக்கிறேன். இந்த வெளியில காணப்படுகின்றதான ஒரு ஆனந்தமானது அது ஆனந்தமே இல்லை. என்ன அது வரப்பறையிருந்து நமக்கு கிடைக்கலையே எதிர்பார்ப்பனால துன்பம் இருக்கு. அது அனுபவிக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறதுனால புலன்களுக்கு ஒரு சிறவை ஏற்படுறது, அதனால ஒரு துன்பம். அது போகும் பொழுது ஆனந்தம் போயிடுதுன்னு ஒரு கவலை ஏற்படும். சகனா இது ஆனந்தமா இல்ல. ஆனா உங்க இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருந்து பார்த்தா சாஸ்வதமான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீங்க பார்க்க தொடங்கினீர்களானால் எப்பொழுதுமே ஆனந்தம். எது ஒரு சமயத்துல காணப்படுறது எப்பொழுதும் காணக்கூடியதான ஒரு ஆனந்தம் ஏற்படும். அப்படிப்பட்டதான ஒரு ரூபத்தை நமக்கு வரக்க வைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. மதுரா போகவதிகா அவன் பவுனகர வித்தார விஜய திருவந்தன் நாம வியவஹரண யோகியா விஜயதே விதாலா. வித்தாரமான ஒரு பார்வை கல்யாணி ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பார்வை. இந்த ஆச்சரியம் அம்பாளுக்கு எங்கே ஏற்படுறது? அந்த பரமேஸ்வருடைய சரித்திரங்களை கண்டா ஒரு ஆச்சரியம். அந்த அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகும். அந்த பரமேஸ்வருடைய ஒரு செயல்களை வச்சு அது சாதாரணமாக வேற யாராலையும் முடியாதான செயலா அமைஞ்சது. மகாவிஷ்ணுவும் நிறைய செயல்கள் பண்ணியிருக்கார், லீலைகள்லாம் பண்ணியிருக்கார். கிருஷ்ண லீலைகள்லாம் ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்கிறது கேட்கும் பொழுது சந்தேகம் இல்லை. ஆனா யாராலையும் முடியாதான ஒரு லீலைகளை இவர் பண்ணி வச்சிருக்கார். எது? அந்த நீலகண்ட லீலை. உலகம் முழுக்க 15 எரிகிற மாதிரி ஒரு விஷம் வந்திருக்கு. இந்த உலகம் 14 புவனங்களையும் இருக்கிவிடும். அப்படிப்பட்டதான விஷத்தை அது வந்ததுமே எல்லா தேவதைகளும் மூடி போக தான் அங்கிருந்து அதை கையில வாங்கிட்டு தான் அதை பானம் பண்ணினார். அது போகும் பொழுதே அந்த பரமேஸ்வரனுடைய அந்த கழுத்தையும் இழுத்துட்டே போனதாம். அப்ப அந்த ஒரு எண்ணம் பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் என்பதான ஒரு எண்ணத்தோடு இருக்கு. அது ஒரு விசித்திரமான ஒரு மார்க்கண்டேயருக்கு பிராரப்தவசமாக இவ்வளவுதான் வயது அப்படின்னு சொல்லி இருந்த போதிலும் அப்படின்னு தன்னை சரணாகி அடைந்தவன விடப்படாது அப்படின்னு சொல்லி அவருக்கு யமதர்மராஜன் வந்த இடதுக்காரரை எட்டி உதைத்தார். பிறகு காரணக்கும் அதை மாற்றி விட்டு அவருடைய பிராரப்த கர்மாவை மாற்றி அவருக்கு மறுபடியும் தீர்க்கமான வயசை சிரஞ்சீவியாக பண்ணி கொடுத்தார். இது ஒரு விசேஷம். எந்த தப்பு பண்ணப்படாதோ அந்த தப்பு பண்ணினாங்க. சந்திரனையும் அவர் போனா போறது அப்படின்னு மன்னித்து விட்டார். அந்த சந்திரனை மன்னிச்சிருந்தாலும் அந்த சந்திரனை தன் தலையில எப்பொழுதுமே அழகான பர்மனண்டா இருக்கும்படி ஒரு அனுகிரகம் பண்ணினார். இப்படிப்பட்டதான ஒரு விவகாரங்கள் சாதாரணமாக இந்த தப்புகள் பண்ணினா அவைகளுக்கு பிராயச்சித்தம் இல்லை என்று வேதங்கள் சொல்றது. அப்ப அவைகளையும் காப்பாற்றக்கூடியதான ஒரு தன்மை இருக்கிறது. அது மாதிரி அநேக லீலைகள் பரமேஸ்வரனுடைய லீலைகள். ஆனா அத்தனை லீலைகளும் கேட்கும் பொழுது அந்த கண்கள்ல ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. அம்பாரு இன்னும் இவ்வளவு வசதியா இருக்கிறாரே அப்படின்னு. அதனால கல்யாணி யோத்தியா, அதே போல யோத்தியா, இது பரமேஸ்வரனை விட நான் வசதியா இருக்கணும்னு ஒரு எண்ணம். பரமேஸ்வரன் மன்மதனை இருக்கிறார். ஏன்னா காமஜனகமா இருக்கக்கூடியதான அந்த மன்மதனை இருக்கிறார். ஏன்னா மொழினா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனுடைய மனசை கெடுக்கிறார். அந்த வழிக்கு வரவிடாம அவன் மனசுல சாந்தத்தை உண்டு பண்றார் மன்மதன். அப்ப என்ன பண்ணினார்? அந்த மன்மதனை எரிக்கிறார். எரிக்கும் பொழுது அம்பாள் பார்த்தார். ரவி கவலைப்பட்டார்.
அப்பொழுது அந்த அம்பால ரதி தேவியை காப்பாற்றுறதுக்காக அவருக்கு அனுகிரகம் பண்றதுக்காக என்ன பண்ணினார், விசேஷமாக அயோத்தியா எனக்கூடியதான பார்வையை பார்த்தார். அந்த பார்வையானது என்ன பண்றது, காஞ்சு போன கட்டையா இருந்தாலும் அதை மறுபடியும் மலரும்படி பண்ணும். அப்படி வசதியான ஒரு பார்வை. சாந்தோக்கியோபனிடத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வித்தியை சொல்லப்பட்டது. இத பார்த்தா இந்த வித்தியை அனுசந்தானம் பண்ணினா காஞ்ச கட்டையும் மறுபடியும் தொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான அயோத்தியா. அயோத்தியன்னா தசரத சக்கரவர்த்தியினுடைய ஊரு கேபிட்டல் சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்ல, தேவா நாம் அயோத்தியா அப்படின்னு அருணபுரம் தேவானாம் தேவனுடைய ஒரு தேவதைகளுடைய ஒரு பட்டணத்துக்கு அயோத்தியான்னு பேரு. அதற்கு முன்னால அந்த ஊருக்கு சாகேதபுரம்னு பேரு. அதனாலதான் சாகேதபுர ஸ்ரீ ராமச்சந்திரான்னு படுறாரு. இது சாகேதபுரம் தான் அந்த ஒரு சில பேர் சாகேத்துன்னு கூட பேர் வச்சுக்கிற பார்த்தீங்களா, அது சாகேதபுரம்னு பேரு. அத முதல்ல எல்லாத்தையும் ஊரு முழுக்க எரிச்சு அதுக்கெல்லாம் பிளான் எல்லாம் போட்டு கட்டினாராம் அயோத்தியங்கிறது. அந்த அயோத்தியை சுற்றிலும் எப்படி ஒரு அழை கட்டியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் மேக்சிமம் எவ்வளவு தாண்டலாம், அந்த வந்து 8 ஜகம் தாண்டலாம். அதை விட அதிகமாக அழை கட்டினார். முதல்ல இந்த டவுன் பிளானிங் எல்லாம் பண்ணினது ராமாயண காலத்துல, தசரத சக்கரவர்த்தியுடைய காலத்துல. அதனாலதான் அதுக்கு அயோத்தியான்னு பேரு. அயோத்தியும் சக்தியா அயோத்தியா, அதை ஜெயித்து உள்ள யாரும் போக முடியாது. இது அயோத்தியான நகரத்துக்கு அவர் பேர் வச்சார். ஆனா பரதநாட்டியதாரும் இதற்கு முன்னாலேயே அயோத்தியான ஒரு பேர் உண்டு. அந்த பார்வை, எந்த பார்வையானது மனுஷனுடைய மனசுல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றதோ அந்த பார்வைக்கு அயோத்தியான்னு பேரு. அயோத்தியா அதே போலயே கிருபாதாரா, இந்த அதிபுஷ்பங்களுடைய ஒரு ஆலசியம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே தொங்கிட்டு இருக்கா போல. அப்படிப்பட்டதான ஒரு பார்வையானது இருக்கு. ஆதாரா, அதுக்கு தாரான்னு பேரு. சிமபி மதுரா அபோகவதிக, மதுரா மாதுரியத்தை கொடுக்கிறது. இது மதுரான்னு நம்ம மதுரான சவுத் இந்தியால இருக்க, இது இல்ல மத்ரான்னு கிருஷ்ணன் விளையாடின இடம். அதான் மதுரா அபோகவதிக. அபோகவதிக பிரியமானது. ஒரு குழந்தைய நீங்க பார்க்கும்போது பிரியமையா இனிமையா அந்த குழந்தை மேல ஒரு அன்பா பார்க்கிறதா இல்லையா, அதான் போகவதின்னு பேரு. இப்படிப்பட்டதான ஆபோகவதிக அவந்தி திருஷ்டி, மயக்குகிறதான ஒரு திருஷ்டி அவந்தின்னு பேரு. பகுநகர விஸ்தார விஜயா, கடைசியில் இருக்கிற திருஷ்டிக்கு விஜயான்னு பேரு. இது விஜயா திருஷ்டிக்கு 2 புருவங்களுக்கு நடுவுல கண் பார்வையை அமைத்து வைக்கிறது. யோக சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பார்த்தீங்களா, பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல மரண சந்தர்ப்பத்துல ஓங்காரத்தை சொல்லிக் கொண்டு 2 புருவங்களுக்கு நடுவுல ஓங்காரத்தை தியானம் பண்ணிட்டு அதுல இருந்து பிராண விடணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பார்வைக்கு விஜயான்னு பேரு. முதல்ல சொன்னது விஷாலா, அந்தர்முகமான திருஷ்டி. இந்த அந்தர்முகமான திருஷ்டி வெளியில கண்ட பார்வை திறந்திருந்த போதிலும் பார்வையானது உள்ளூர் இருக்கிறது. இதுதான் ஜீவன் முக்தனில யானிகா சர்வபூதானம் எஸ்யாம் ஜாக்ரதிதம் ஜெனி தானிகா பத்யதோ முனே அப்படின்னு அவர் வெளி உலகத்தை பார்த்து கொண்டிருந்த போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான கட்டப்படாதிகளை பார்க்காமல் வெளி உலகத்தில் இருக்கிற பொருள்களை பாராமல் அப்பொருள்களில் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை பார்க்கிறார். அதுதான் விஷாலாங்கிற ஒரு பார்வை. ஆனா இங்க விஜயான்னு ஒரு பார்வை சொல்லிருக்கேன் கடைசியில. இந்த பார்வையானது என்ன சொல்றது, இந்த பார்வையானது அந்த தத்துவத்தை அடைவதற்கு படிகட்டாக இருக்கு. இப்படி 8 விதமான பார்வையாகவும் அம்பாளுடைய பார்வை அப்பப்ப அமைஞ்சிருக்கா. இந்த பார்வைகளை பார்க்கணும். நிச்சயமா அந்தந்த பெயர்களை சொல்லக்கூடியதான் அந்தந்த ஊர் பெயரோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் அம்பாளுடைய கடற்கண்ணுடைய பார்வையை வந்து விசேஷமாக சொல்ற.
இந்த கண்களுடைய பார்வை இருக்கு பார்த்தா இது அம்மாவை விசாலாட்சின்னு சொல்றோம். விசாலமான கண்களுடையது. இந்த விசாலான்னு சொன்னா இப்ப சொன்னதான விசாலாங்கிறது விசாலமான நீண்டதான கண்கள் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது விசாலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்தர்முகமான ஒரு திருஷ்டி. அந்த அந்தர்முகமான ஒரு திருஷ்டி இருக்குமே ஆனால் அவளை பார்த்தாலே நமக்கு சேவம் ஏற்படும். அந்த கண் பார்வையை பார்த்தாலே மனுஷனுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக ஒரு பார்வை. அதே போலயே காமாட்சின்னு சொல்றேன். இந்த இடத்துல காமாட்சின்னு என்ன அர்த்தம்? நம் மனதில் ஏற்படக்கூடியதான அவ்வப்பொழுது வரக்கூடியதான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவள். அதுதான் காமாட்சி. அதே போல மீனாட்சின்னு சொல்லிட்டு மீன்னா அந்த மீனானது குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வளர்க்கறதில்லை. அந்த மீனானது குழந்தைகளை பார்த்து கொண்டே அப்பொழுது பிறந்ததான அந்த மீன் இருக்கு, அதை அப்படியே ஒரு மூலையிலிருந்து அம்மா பார்த்துட்டே இருக்கும். அந்த பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வயர் ரொம்ப தான். அப்படி நமக்கு இருக்கக்கூடாதா சார்? 40 ரூபாய் விற்கிறது, அது இல்லாம இருக்குமே. சோரம்பருக்கு 100 ரூபாய் விற்கிறது, நமக்கு இருக்காம 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் விற்றாலும் நீங்க வாங்காம இருக்க போற இடம். கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. எதுல நீங்க கவலைப்படலாமா அது கவலைப்படலாம். இதுக்கு என்னன்னா ஏதோ கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். 2 கிலோ வாங்குறது 1.5 கிலோ வாங்குறது. நல்லா வாங்காம கிடாது இருக்க முடியுமா? அதுக்கு அவனால கேழ்வரகு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இருக்க முடியுமா? முடியல. ஆனா என்ன ஆச்சுன்னா அது தகுந்த கூட ஏதோ அம்பாள் கொடுத்துட்டே தான் இருக்கா. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அனாவசியமாக கவலைப்படக்கூடாது. கவலைப்பட வேண்டியதான விஷயத்துல படலாம். கவலைப்பட வேண்டியது இப்பிறவியில எப்படியாவது ஆத்மதத்தை அறிந்தாலும் அதுக்காக பிறவி முழுக்க நான் ஈடுபடுவேன், வேதாந்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இருக்கணுமே தவிர மற்றதுல கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஆக இப்படி அந்தர்முகமாக இருக்கக்கூடியதான ஒரு பார்வை இருக்கிறதுன்னா அதுக்குதான் விசாலாட்சின்னு வரும். அதனாலதான் காட்டேஸ்வரத்தை கொண்டு வந்து வச்சாங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மகிமை. இது தட்சிண தேசத்துல பக்தி ஜாஸ்தியா. அதுதான் மதுரையில விசேஷமாக பாண்டிய தேசத்துல அம்பாள் அப்படி மீனாட்சியா பிறந்தார். சகாலகான பேர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் வந்து அந்த மீனாட்சி மாதா எல்லோரையும் காப்பாற்றுவார். அந்த கண் பார்வையினாலேயே காப்பாற்றுவார். அம்பாளை போய் நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு விசேஷமாக கர்நாடகா சரித்திரம் இந்த தீட்சிதர் சிவலீலாரணம்ங்கிற ஒரு கிரந்தத்துல விசாரமாக இருக்க. அந்த மீனாட்சி கல்யாண சந்தர்ப்பத்துல தான் அங்க என்ன அம்பாள் ராஜகுமாரி ராஜாவுக்கு பையனா பிறந்தார். அங்கே எல்லாரையும் தன்னுடைய வீரியத்துல ஜெயிச்சிருந்தார். அப்படி ரொம்ப கர்வத்தோட இருந்தார். அந்த அம்மாவுடைய கல்யாணத்துக்காக பார்க்கணும்னு வரப்ப சோமசுந்தரர் வந்தாருங்க. இவர் வரும்பொழுது எல்லாரும் விசாரிச்சார், உங்க கல்யாணத்துக்கு உங்களவா எத்தனை பேர் வருவா அப்படின்னு கேட்டு. எத்தனை பேர் வருவோம்? 5-6 பேர் வருவோம். எதுக்கு கல்யாணத்துக்கு நீயும் பையன் 5-6 பேர் தான் வருவீடா, என்ன இது அப்படின்னா. இப்ப உங்க ஊர் மதுரா நகரத்துல எல்லோரும் வருவாண்டாமா? ஓஹோ அப்படியா? அப்ப கர்வம் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் பரமேஸ்வரர். சரி என்ன பண்றது கூட தன்னுடைய தெரிஞ்சுவாங்க. முன்னாள் ராத்திரி ஆகாரம் எல்லாம் 6 வேலை வந்துருது. என்னாச்சு ஆகாரம் இவர் சொன்னார், எங்க பையனுக்கு ரொம்ப பசியா இருக்க, முதல்ல அவன் சாப்பிட்டு இருந்தேன். இதுவே விவகாரம். ஏன்னா இந்த பஸ்ஸில் உட்கார்ந்து உள்ள போனாங்க. சாப்பிடுறது என்ன சமையல் கட்டுக்கு 5 பேர் பண்ணிட்டு என்ன பண்ணினா அப்படி பார்த்து உருக ஆரம்பிச்சாங்க. எல்லாம் உள்ள போயிடுதுன்னு ஒவ்வொரு பொருளும் இல்லை. எல்லாம் என்ன எவ்வளவு அத்தனை மதுரா நகரத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளவு சமைச்சு வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றரை சாப்பிட்டேன். சாப்பிட இன்னும் வேணுங்கிற இன்னும் வேணும்னு கேட்கவே கிடையாது. அந்த பக்கத்துல ஸ்டோர் ரூம் பண்ண ஒரு ரூங்க. ஏன்னா அரிசி மறுபடியும் என்ன போயிடுது, நாளைக்கு வாங்கிட்டு வரணும்னு. இது இப்படி விவகாரமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியுது. வேற இது வரைக்கும் கர்வம் தெரிஞ்ச அம்மா நேரா பரமேஸ்வரத்தை சொல்லி இப்படி ஒருத்தர் ஆயிட்டு ஒரு ஒருத்தர் போறமே, நான் 5 பேர் தானே மாற்றுவேன், அதுல ஒருத்தர் கூட உன்னால போட முடியல. சரி என்ன அம்மாவது மனுஷியா பிறந்திருக்கா. அடுத்ததாக என்ன அவரை தாகம் என்னத்த பண்றது, இவருக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்குறது, அண்ணா கொடுத்தாலும் போறது கவனம் இருக்க. அப்புறம் பரமேஸ்வரன் கேட்டா பரமேஸ்வரன் சொன்னப்பா நீ போங்க, பக்கத்துல நதி இருக்கு, அந்த நதியில ஜலத்தை தடுத்து அதை தீர்க்கத்தை கொடுங்க.
ரெண்டு பக்கத்துலயும் இந்த செல்லத்தை கையில வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த நதிக்கு வைகைன்னு பேரு. ரெண்டு பக்கத்துலயும் கையை வச்சு சாப்பிட்டாரு, வைகைன்னு பேரு. அப்படி விசேஷமாக அந்த நேரத்தில் இருக்கிறத விசேஷமாக சொல்லியிருக்காரு. என்ன கடைசியில அம்பாண்டிய ஒரு சத்தத்தை சொல்லி வர்ணிப்பார். எல்லாரையும் உன் கண் பார்வையினாலேயே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மதுரையில அம்பாண்டிய தர்சனம்லயே அம்பாண்டிய கண்கள் ரொம்ப விசேஷம். மரகதத்தினாலேயே முழு விக்கிரகம் பண்ணப்பட்டது. அந்த மரகத லிங்கத்துல பாலை விட்டா மேலிருந்து பாலை அபிஷேகம் பண்ணும் பொழுது தங்கள் பார்க்கலையானா அந்த பால் மேல வெளுப்பா தெரியும். அந்த லிங்கத்துல விழுந்ததுமே வெளுப்பான மேல அப்படியே அந்த கிரீன் கலர்ல ஆயிடும், பச்சை கலர்ல ஆயிடும். மறுபடியும் காலிலிருந்து அந்த பக்கம் போறவ பார்த்தீங்கன்னா பால் வெள்ளையா இருக்கும். அவ்வளவு அழகா பார்க்கலாம். அந்த இடத்துல அவ்வளவு விசேஷம். அப்படி அந்த மாதுரியமான ஒரு பார்வை. இப்படி இவைகள்லாம் விஜயா திருவம் நாமம் விவகாரம் விவகாரண யோகியா விஜயதே. இப்படிப்பட்டதான உங்களுடைய பார்வையம்மா எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. இது என்ன, இந்த ஸ்லோகத்தை நாம் அனுசந்தானம் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா எங்கெங்க எந்தெந்த பொருள் இருக்கு நமக்கு ஒரு சக்தி வரும். இந்த வாட்டர் டிவைனர்னு சொல்லுவாங்க. இந்த எங்க ஜலம் இருக்கு, இந்த போர்டு போடுறதுக்கு காப்பாற்றப்பட்டா எங்க ஜலம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அவன் கையில வச்சுதான் போர்டு தான் வச்சுட்டு இருப்பாரு. அப்படி அங்கிட்டே இங்கே பரவல் தான். நம்ம அந்த கையை பார்த்து நானும் எடுத்து பார்த்தேன். ஒண்ணும் தெரியுது, ஒண்ணும் ஆழம் இல்லை அப்படின்னு ஒழுங்க அவருக்கு தெரியுதுதான் நமக்கு தெரியல. அதே மாதிரியே எங்க நிதி இருக்கு, எங்க புதையில இருக்கு, இவைகள்லாம் தெரியுமா. அப்படி விசேஷமான ஒரு சாஸ்திரங்கள், விசேஷமான திறமைகள்லாம் வந்துருக்கு. அந்த திறமைகள்லாம் மனுஷனுக்கு வந்து கொண்டிருந்தது. அதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷம். விதிதர்சனத்துக்கு உபயோகப்படக்கூடியதான ஸ்லோகம். இந்த சௌதேவர்களுடைய ஸ்லோகங்கள்லாம் முக்கியமாக சித்தசுத்தியை கொடுத்து பக்தியை வளர்த்து ஆத்மதத்துவம் உங்களுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக வந்த ஸ்லோகங்கள். ஆனால் இது அப்பப்ப இமீடியட்டா ஒரு சின்னதான பெனிஃபிட் அப்பப்ப இருக்கு. அது ஒண்ணுதான்.